வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎல் அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 26ஆம் தேதிக்கான டிஎரோட ஒரு மணி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 03846. இதுதான் இந்த ரிசல்ட்டு 846 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4 பாஸு, பி போர்ட்லேயும் 4 பாஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக கொடுத்த நம்பர் என்னென்னு பாருங்கள். 26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 94 ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன், ஏ போர்டில் 49 கொடுத்துருக்கேன், பி போர்டில் 48, சி போர்டில் 98. ஸோ ஆக்சுவலாக வந்த நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 846 ரிசல்ட்டாக வந்துச்சு இல்லையா. ஸோ இதில் பாருங்கள் 4 பாஸு, இதில் 8 வரணும், பட் ஆனால் 8 போர்டில் இதில் இருந்துருக்கு. ஓகே, 8 4 இதுலேருந்து இதுவும் 4 பாஸு, 6 வந்து பாஸ் ஆகலை. ஸோ நமக்கு 8 வந்து மிஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து பிலையும் சிலையும் கொடுத்துருந்தோம், பட் ஆனால் ஏழை கொடுக்காம விட்டுட்டேன். பட் ஆனால் 8 வந்திருக்கு. ஸோ அதில் ஒன்று மிஸ் ஆகிருக்கு. சரி, ஓகே. 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். டியரோட ஒரு மணி இது. ஆல் போர்டில் 7, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 7, அதுக்கப்புறம் 9, பி போர்டில் 3, அதுக்கப்புறம் 9, சி போர்டில் 7, அதுக்கப்புறம் 3. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 379. இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பாருங்கள் 7337, 9339 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் 937201 இது கிடச்சிருக்கு. ஸோ 20 வந்து டிஃப்ரெண்ட்டான நம்பராக இருக்குது. பட் உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மேட்ச் ஆக பாருங்கள், இல்லைனா 937 நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 26ஆம் ரிசல்ட்டு 689904 ரிசல்ட்டு. பட் நம்ம நம்ம கொடுத்த நம்பர் வந்து டோட்டல் ஃப்ளாப்பு. என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 904 கொடுத்தேன் ரிசல்ட்டு. பட் ஆனால் எதுவுமே நமக்கு மேட்சே ஆகலை பாருங்கள், எல்லாமே டோட்டலாக மாறி இருக்குது. ஸோ நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ட்ரை பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு. ஸோ அதனால் வந்து மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்க்கு போயிடலாம். ஆல் போர்டில் 2, அதுக்கப்புறம் 4, ஏ போர்டில் 4, அதுக்கப்புறம் 7, பி போர்டில் 2, அதுக்கப்புறம் 7, சி போர்டில் 2, அதுக்கப்புறம் 4. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4, 2, 7 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பாருங்கள் 4224, 7447 இந்த 4 நம்பர் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 274370 இதான் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். அடுத்தது நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 89853, அதாவது 853 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 3 பாஸு, பி போர்டில் 5 பாஸு, சி போர்டில் 3 பாஸு, ஏபிசியில் 859 கொடுத்துருந்தோம். பட் ஆனால் 853 ரிசல்ட்டு. ஸோ இதில் ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நான் காட்டிடுறேன், நல்லா பாருங்கள். 26ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு 853. 26ஆம் தேதி நான் கொடுத்துருக்க கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 853 கரெக்டாக? ஆமாம், 853. ஸோ பாருங்கள், இதில் 3 பாஸு, இதில் 8 வரணும் வரல, 5 வரணும் வந்திருக்கு, 3 வரணும் வந்திருக்கு. ஸோ நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் பாருங்கள் 53. ஆக்சுவலாக நம்ம வந்து 52 கொடுத்துட்டோம், அது ஃப்ளாப்பு தான், செட் ஆகலை. ஸோ இதில் 85 ஓகே ஆச்சு, பட் ஆனால் 3 மட்டும் வரலை. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் போயிடலாம். அடுத்தது அதாவது 27ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் போகலாம். ஆல் போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 8, அதுக்கப்புறம் 9, பி போர்டில் 3, அதுக்கப்புறம் 9, சி போர்டில் 8, அதுக்கப்புறம் 3. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 389 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 3883, 9889 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 839470 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டியரோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தாச்சு. அடுத்தது டியரோட 8 மணிக்கான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். 26ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 87977 இதுதான் ரிசல்ட்டு. ஸோ நம்ம 977 ரிசல்ட் இல்லையா, நம்ம கொடுத்த நம்பர் என்ன பண்ணியிருப்போன்னு பாருங்கள்.
ஸோ 26ஆம் டியரோட கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆல் போர்டில் 9 பாஸ். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஃப்ளாப்பு. பட் ஆனால் நமக்கு 26ஆம் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 9 பாஸு. இதுலேயுமே ஏ போர்டு 9 பாஸு, பி போர்டில் 7 வரணும், பட் கொடுக்கல. சி போர்டில் 7 கொடுத்துருக்கேன். சாரி, இது மாற்றி கொடுத்துட்டேன், 9. ஸோ நமக்கு வந்து ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் 7 கொடுத்தேன். பட் ஆனால் சி போர்டு ஓகே ஆகிடுச்சு. பட் ஏ போர்டு ஓகே ஆகலை, 7 ஓகே ஆகலை, பட் 9 ஓகே ஆகிருக்கு. ஸோ இதில் 7 வந்திருந்ததுன்னா நமக்கு ஃபுல் வின்னிங்கு. அதே மாதிரி 977 9 கொடுத்துருந்தேன், 9 கொடுத்துருக்கேன். பட் ஆனால் 7 வந்துருச்சு. அதேமாதிரி 11 கூட கொடுத்துருந்தேன். நல்லா பாருங்கள், 11 கொடுத்துருக்கேன், 9 கொடுத்துருக்கேன். பட் ஆனால் 9 வந்துருச்சு, பட் ஆனால் சிங்கிளில் வந்துருக்கு. அதேமாதிரி 11க்கு பதில் 7 வந்துருச்சு. ஸோ நமக்கு இங்கேயுமே 9 கொடுத்துருந்தேன், பட் 7 வரலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 7 வந்திருக்கு. நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டேன் பாருங்கள், 275 இருக்குது இல்லையா. இதில் வந்து பாக்ஸ் போட்டோன்னா 257 வரும், 527 வரும். ஸோ நமக்கு இதில் சி போர்ட் பாஸ் ஆகிருக்கு. நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 257 527 இது வந்து ஏபிசியில் வரணும். ஓகேங்களா? ஓகே, 27ஆம் கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஏ போர்டில் நமக்கு ஆல் போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 0, ஏ போர்டில் 0 அதுக்கப்புறம் 4, பி போர்டில் 2 அதுக்கப்புறம் 0, சி போர்டில் 2 அதுக்கப்புறம் 4. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 0 2 4 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா 0220 00 22. ஸோ டபுள்ஸ் வந்து எனக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 66 வந்துச்சு, அப்புறம் 77 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 66 வந்துச்சு. ஸோ மேபி நமக்கு அடுத்தது டபுள்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு 00 வரலாம், இல்லை 22 வரலாம். உங்கள் கெஸ்ஸிங்லேயும் மேட்ச் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 230 100 வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கு. லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள், அதிகமாக லாஸ் ஆகாதீங்க. தயவு செஞ்சு லாஸ் அதிகமாக ஆகாதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்து. ஸோ லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாகவே விளையாடுங்க. கம்மியாக இருந்துச்சாலும் நிறைவாக இருக்கும். ஸோ அதிகமாக வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வின் பண்ணால் சந்தோஷம். பட் இருந்தாலும் வின் பண்ணல அப்படின்னா நமக்கு நிறைய லாஸ் ஆகும். ஸோ பார்த்து நிதானமாக விளையாடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.